உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரூபஸ்ரீ தான் பாடுறாங்கன்னு நினைச்சு அவங்களை எத்தனையோ வாட்டி போய் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எப்படி நீ சொல்லாம இருந்தீங்க? ஐயோ இல்ல கார்த்தி, நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. ஆனா தீபா, என்னக்கா? என்ன தீபா, என்கிட்ட நீ எதுவுமே சொல்லல? என்னக்கா? இல்ல, ரூபஸ்ரீ விஷயத்தை பத்தி கார்த்திக் கேக்குறாரு. அண்ணி, இதையும் தீபா கிட்ட கேக்குறீங்க? தீபா, உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா? என்ன இவரு இப்படி கேக்குறாரு? நான் தான் உளறிட்டனும். ஐயோ, மீனாட்சி அக்கா என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே. என்னங்க, நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, அப்ப நான் தான் உளறிட்டனா? தீபா, என்ன நடக்குதுங்க? சார், ஐயோ கார்த்தி, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதும் நீங்க தீபா கிட்ட சொல்லிருப்பீங்கல்ல. இவ்வளவு பெரிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டும் தீபா ஏன் என்கிட்ட சொல்லலன்னு தோணுச்சு. அதான் இவளை பார்த்ததுமே ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கேட்டேன். புரியல. உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க முதல்ல தெரிஞ்சதை ஏன் மறைச்சிங்க? அதை சொல்லுங்க. என்னால அதே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க முடியல. ஏன் அப்படி பண்ணீங்க? இல்ல கார்த்தி, எனக்கு டவுட்டா இருந்துச்சுன்னு தானே சொன்னேன். ஆனா கன்ஃபார்மா தெரியாது கார்த்தி. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் என் டவுட் சரிதான்னு தோணுச்சு. கடவுளே, பாவம் மீனாட்சி அக்கா எனக்காக போய் சொல்லிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. சரிங்க, நீ டவுட்னு சொன்னீங்கல்ல, என்ன டவுட் வந்துச்சு? அது ரூபஸ்ரீ பாடினப்போ சவுண்டு வேற எங்க இருந்தோ கேக்குற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் அவகிட்ட ஏதாவது 2 லைன் பாடுன்னு எப்ப கேட்டாலுமே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி மழுப்பிட்டே இருந்தா. அன்னைக்கு நம்ம கார்ல போனப்ப கூட அப்படிதானே பண்ணா. அதெல்லாம் வச்சுதான் எனக்கு ஸ்டார்டிங்ல டவுட் வந்துச்சு. கரெக்ட் தான். என்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி மழுப்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்படி எல்லாம் மனுஷங்க இருந்தாங்கன்னா யார் உண்மையா இருக்காங்க யார் பொய்யா இருக்காங்கன்னு எப்படிங்க தெரியும்? இப்படி ஒருத்தரை நம்பி பழக முடியும்? சரிங்க, நீ ரூபஸ்ரீ பாடலன்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுல, அவங்களுக்கு பதிலாக வேற யார் பாடியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சா? அண்ணி, உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியலனாலும் பரவாயில்ல, யார் மேலேயாவது கெஸ் இருந்தால் கூட சொல்லுங்க. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடி அவள் தான் பாடுறான்னு தெரிய வைக்கணும். உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? ஐயோ, ப்ரெஷர் தாங்காம உண்மையை சொல்லிடுவாங்க போல இருக்கே. சொல்லுங்க, நீ யார் மேலேயாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? அக்கா, பல்லவின்னு யாரையாச்சும் உங்களுக்கு தெரியுமா? பல்லவியா? ஆமாக்கா. பல்லவின்னு யாரோ ஒரு பொண்ணு பாடுறதா தான் கார்த்திக் சார் கிட்ட ரூபஸ்ரீ சொல்லியிருக்காங்க. ஆமா அண்ணி, அப்படிதான் அவங்க சொன்னாங்க. எனக்கு அப்படி யாரும் தெரியாது கார்த்தி. சரி, அப்படி யார் மேலேயாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்க. சரி கார்த்தி. சாரிக்கா. நீ என் கூட வா. என்ன தீபா, கார்த்திக்கு விஷயம் தெரியும்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? சாரிக்கா. என்ன சாரி? திடீர்னு வந்து ரூபஸ்ரீய பத்தி கார்த்தி சொன்னதும் நீதான் கார்த்திக் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியோன்னு நினைச்சு நான் பாட்டுக்கு உளறி வைக்க பார்த்தேன். ஆமா, அது யார் பல்லவி? அது என்ன கதை? முதல்ல கார்த்திக் எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? எங்களோட ஊரு திருவிழால தான்க்கா.
ச்சே, கார்த்தி அமெரிக்கா போய் தொலைஞ்சிருவான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கம்பெனி வீடு எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம் நினைச்சிட்டு இருந்தா எல்லாமே கனவு மாதிரி ஆயிடுச்சே. என்ன பண்ணாலும் அந்த தீபாவை வீட்டை விட்டு விரட்டவே முடியலையே. அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாமா? சொல்ல ஐஸ்வர்யா, என்ன பிரச்சனை? என்னம்மா எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டியா? நீ பாட்டுக்கு எடுத்த எடுப்புல என்ன பிரச்சனைன்னு கேக்குற? நீ என்னைக்கிடி யதார்த்தமா நல்லா விசாரிக்க அம்மாவை கூப்பிட்டுருக்க? அங்க உன்னால எதுவும் பண்ண முடியாம போயிருக்கோம், உடனே அம்மா நினப்பு வந்திருக்கோம். ஏதாவது ஐடியா கேட்கலான்னு நினைச்சிருப்ப, அதானே? என்னடி சைலண்டா இருக்க? அப்ப நான் சொன்னது சரிதானே? அதுக்குன்னு கால் பண்ணாலே பிரச்சனைன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குமா? சரி சொல்லு, அப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? இப்ப ஐடியா கேட்க தான் ஃபோன் பண்ணேன். சரி சரி, ரொம்ப இழுக்காம விஷயத்த சொல்லு. அந்த தீபாவை திரும்ப உன் மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாளா? ஆமாமா, ஏதோ பிளான் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்ன. எல்லாமே சொதப்பிருச்சுமா. அவ திரும்ப வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம என்னை எதிர்த்துலாம் பேசுறாமா. என் மாமியார் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டாங்க. அவங்களும் கார்த்தி மனசு நல்லா இருந்துட்டா போதும், நோக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தீபா இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கார்த்திகை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ இறங்கி ஆடிட்டு இருக்கா. வித்தா மொத்த கண்ட்ரோலையும் கைப்பற்றிடுவா போல இருக்கே. ஏற்கனவே என் வீட்டுக்காரரு சொந்த வீட்லயே அடிமை மாதிரிதான் இருக்காரு. அந்த ஆளை நம்பி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தானே நான் அலர்ட் ஆகி இவ்வளவு போராடுறேன். எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுமா. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. நவராத்திரி முடியட்டும், நானே நேர்ல வரேன். அப்புறம் பாரு அந்த தீபாவை பொட்டியை கட்டிக்கிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு எப்படி ஓட வைக்கிறேன்னு. ஓ சூப்பர்மா. எப்படிமா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? ஒரு ஐடியாவா? 1000 ஐடியா இருக்குடி. இதோ இப்ப கூட ஒரு ஐடியா கிடைச்சது. கொஞ்சம் முன்னாடிதான் டிவில ஒரு படம் பார்த்தேன். அதுல செம்ம ஐடியா பண்ணி ஒரு பொண்ணை வீட்டை விட்டு வெளியில துரத்துறாங்க. எனக்கு அப்ப உடனே ஓ ஞாபகம் தான் வந்துச்சு. நாம அதே ஐடியாவை பண்ணாலே போதும். ஓ, படம் பார்த்த ஐடியாவா? ஏய், சூப்பர் ஐடியாடி. இந்த மாதிரி மொக்க போடுவேன் பயந்துதான் உனக்கு கால் பண்ணவே யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஏதாவது யோசிக்க மாட்டியா? எப்ப பாரு ஏதாவது படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து உயிரை வாங்கிட்ட. சரி சரிடி, கோவப்படாத. சொந்த ஐடியாவோ இல்ல சினிமா ஐடியாவோ, உனக்கு வேலை நடக்கணும், அவ்வளவுதானே? பேச்செல்லாம் நல்லா தான் பேசுற, செய்கையும் தரமா இருக்கும்டி. என்னமா சொல்ற? பாப்போம். நீ நம்பிக்கையோட இரு. இப்ப நீ போனை வைக்கிறியா? நவராத்திரி முடிச்சிட்டு கச்சேரி ஆரம்பிக்கிறேன். சரிம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.